ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய இறாலாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம இது மேலே உள்ள கூடெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்தாலும் நம்ம இனி தான் முக்கியமான ஒரு பார்ட் எடுக்க போகிறோம். இதில் உள்ள ஒரு நரம்பை வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு கீறிட்டு இந்த இருக்கா, இந்த பாருங்கள், இந்த நரம்பை நம்ம டோட்டலி வெளியில் எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு தான் நம்ம இறால் சமைக்கணும். இதை எடுக்காமல் சமைக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இதில் தெரியுதா ஒரு கருப்பு கோடு, இதையும் நம்ம எடுத்துடணும். நான் இன்றைக்கி இந்த பார்ட்டோட சேர்க்க போகிறேன். நான் எப்போவுமே இது சேர்க்க மாட்டேன், இன்றைக்கி இதோட சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி மேலே உள்ள மண்டையை பிச்சிடணும். அடுத்து ஈஸியாக பிக்கிறதுக்கு இந்த காலை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள கூடெல்லாம் எடுத்துகிட்டு நேராக ஒரு வரி இட்டுறணும். கடைசி வரைக்குமே இந்த வரி இடணும். இந்த வரி இடும்போது நமக்கு இதுக்குள்ளே கருப்பாக ஒரு நரம்பு இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த நரம்பை நம்ம இப்போ கை கொண்டு அப்படியே எடுத்துடணும். ஃபுல்லாக எடுத்துடணும். அதே போல் ஆப்போசிட் சைடில் ஒரு கருப்பு கோடு இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது இந்த கருப்பு நரம்பு எடுக்காமல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வயிற்று வலி இதுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் வச்சு மெல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அது தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இதை எடுத்தே ஆகணும். இது குடல், வேறு எதுவும் இல்லை. குடல்னால நம்ம வச்சு சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால் குடலை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இவ்வளோதான் இறால் க்ளீனிங் மெத்தடு. அடுத்து நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து உரசி கழுவணும் அப்படின்னா நமக்கு இறால் நல்லா சுத்தமாயிடும். இவ்வளோதான் இதனுடைய ப்ராசஸ். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள், நம்ம எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே உள்ள இந்த
நரம்பையும் எடுத்துட்டோம், அதே போல் பின்னாடி உள்ள நரம்பையும் எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா இறாலையும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இறால் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், க்ளீன் பண்ண பின்னாடி அதனுடைய கூடு தான் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம 1/2 கிலோ இறால் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1/4 கிலோ தான் கிடைக்கும். பாதிக்கு பாதி கூட இருக்காது, 1/4 கிலோ கூட கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.